என்னடா இன்னைக்கு தப்புன்னு போகுது. நீ வாழ் முன் கம்மிடியா, நீ அதாவது சண்டை முட்டி ஒரு என்னதாவது ஒதுக்கிறாங்க. பேச்சு திறமை ஒண்ணுடா, இதெல்லாம் என்கிட்ட கத்துக்கோ. நான் தருமானமோ, ஆனா என்னைக்காவது என் வீட்டுல உதவாங்க போறீங்க. என்ன உழைக்கணும்னா ஒருத்தன் பிறந்து வரணும். தகப்பா, அது 2 பேர் வராங்க, என்ன மூட்டு விட்டுறத கம்முன்னு இரு. ஏய் நீனே சொல்றது, நீ அப்படா நான் அப்படா கம்முனுறா. எப்படியாவது போத்தோல, நான் வாழ்த்தால் முண்டா எப்பா. நீ எப்ப பாரு நீ காது வச்சுட்டே இருக்கிற, நீ அவ கூட பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறான். யோ ஒண்ணுதான் கேக்குறான். ஏய் என்ன அடிக்கிறா? இதுல யாரு கூட பேசிட்டு இருக்கிற, ஒழுங்கா சொல்லு. ஏய் பாட்டு கேட்டுனுக்குறேன். மேலாக்கா பாட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றியோ? ஏம்பா என்னப்பா உசுப்பேத்தி விடுற? ஆமாண்ணா, எப்ப பாரு இதை தூக்கி இவர் காதுல மாட்டிட்டே இருக்காருண்ணா. நீ சந்தேகப்பது கரெக்ட் தாமா. ஆள் கொஞ்சம் அழகாகிறான்ல, 4-5 வச்சுட்டு இருப்பாமா. 4-5? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. யோ நீனே ஏதாவது பேசினுக்கிற? என் வயசு அனுபவத்துல அப்படி சொல்றேன். அந்த பொண்ணு வெகுலியாக்குது, ஏன்பா இப்படி பண்ற? யோ நான் ஏதோ பண்ணல, எதனா கோத்து விட்டுனுக்காதியா? இல்ல, உன் மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. இங்க பாரு பூதம் பாதம், அதெல்லாம் நம்பாதம்மா, ஃபேக்கு. பாரு என்ன பூதன்ற, எவ்வளவு அழகா எனக்கு பாதரசன்னு பேர் வச்சிருக்காங்க, அத கூட நீ சொல்ல மாட்டேங்கிற. அதுதான் செல்லமா பாதம்னு கூப்பிடுறாமா, இது போதாதா உனக்கு? அப்போ ரசத்தை வேற யாரையோ சொல்ற. கரெக்டா சொன்னா, எனக்கு சந்தேகமா இருக்குது. ஐயோ நீ யாரையா வச்சிட்டு இருக்கிற? கம்முன்னு போங்களா, ஏன் இங்க வந்து கத்தி நிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் நீங்க தானே இருக்கிற, ஏன்பா அவர் மூட்டி மூட்டி விட்டுனுக்கிறாரு? என்னதான்பா கதை வச்சு? நான் எதுவும் சொல்லுப்பா, நீ ஆச்சு அவர் ஆச்சு. அவங்க நடக்கிறான் உலக்க, அவங்ககிட்ட எதுவும் கேட்டு நிற்காதீங்க. யோ தேவையில்லாத என் குடும்பத்துல கும்மி அடிக்கிறவாள்லாம் நீ பாக்குற. ஏமா நான் மனசில் பட்டு தான் சொல்வேன், நான் யாருக்கும் தப்பா சொல்ல மாட்டேன். அண்ணே அண்ணே சொட்ட அண்ணே, உன்னால என் குடும்பம் பிரிஞ்சு போச்சண்ணே. சந்தோஷம். இப்ப எப்படி இருக்கிற? சந்தோஷமா இருக்கிறேண்ணா. என்ன புடினா 500 ரூபாய்? குடும்பத்தை பிரிக்கிறவனாவ? வா போலாம். ஆஹா அண்ணே, நீயே ஒரு நியாயத்தை சொல்லுண்ணா. நியாயம் அநியாயம் எல்லாம் இவருக்கு தெரியாதுங்க. நீங்க 2 பேரும் பிரியணுமா, இவர்கிட்ட வாங்க. ஏய் ஏதேதோ பேசாதடா, அந்த பொண்ணு பாவம், அவன் 4 பேர் வச்சுக்கிறான். அவன் யோ மரியாதை கெட்டும் பாத்துக்க. வச்சிருக்கேன் நான் எப்ப வச்சிருந்து பார்த்தா? ஏண்டா இப்படி போகும்போது நாய்க்குட்டி பன்னிக்குட்டி செல்லைக்குட்டி என்று போன்ல பேசினே போவியாடா? யோ நான் எப்படி அப்படி பேசின்னு போனேன்? என்ன எப்படி பேசினுக்கிறா? நீ பேசிருப்ப, நீதான் காதுல இவ்வளவு பெரிய போன் வச்சிட்டு இருக்கிறிய, 4 பொம்பளை வச்சிருக்கிற பாவி. நீ கவலைப்படாதம்மா, தலைகிட்ட வந்துட்டல்ல, சொட்ட தலையா பண்ணிருவாரு. ஏய் என்னடா பேசுற? சாரி தலை, உன் தலை ஞாபகத்திலே அப்படியே சொல்லிட்டேன். சரி பண்ணி விட்டுருவாப்பான்னு சொன்னேன். எனக்கு ஒரு வழியை காட்டுங்கண்ணா. என்ன வழியப்பா அவன்கிட்ட கேட்டுக்கிறா? வா போலாம் வீட்டுக்கு. நான் வரமாட்டேன். நீ யாருக்கிட்ட பேசுற, எவ்வளவு நாள் இந்த பழக்கடி எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்றா, இல்லன்னா ஊரை கூட்டி அவமானப்படுத்திடுவேன். யோ இருந்தா தானே சொல்ல முடியும். ஒரு பூதத்தை கல்யாணம் பண்ணினா நான் படாத பாடுபடுறேன். வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்தின சகோதரா, எனக்கு அருமையா அமைச்சு கொடுத்தாரு. உர இப்ப அது போயிடுச்சா? சொல்லியே இல்ல, இந்த வாயால பிரிச்சு விட்ட போதா இந்த வாயில கற்பூர கோலத்துல ஆணுக்குது. கற்பூரம் கொளுத்தனா வாய் தீஞ்சு போடும், அந்த காசு என்கிட்ட குத்துடு. ஏய் இவன் குடும்பத்தை பிரிக்கிறவன், இவன் பேச்செல்லாம் நீ கேட்காதா? அவர் நியாயமா பேசுறாரு. ஆமா இங்க வா, கையை காட்டு. நீ ரொம்ப கஷ்டப்படுவ, இதுதான் நீ. இது 4 வச்சுங்கிறான். ஜோசியம் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு. இது 4 குண்டா இருக்கிறது, இது 4 நீ வச்சிட்டு இருக்கிறதா? சொல்லியா, இது 4 நீ வச்சிட்டு இருக்கிய? நீ 4 பேர்ல எல்லார்கிட்ட தாண்டி இருக்க. அவன் ஏதோ சொல்றான்ட்டு வச்சு நிக்கிறா, ஏன்ட்ட கேட்டுக்கிறா? கிளியரா தெரிஞ்சு போச்சு, இது 4 குண்டா இருக்கிறான், இது 4 நீ வச்சிட்டு இருக்கிறது தானே? ஆமாண்டி, நான் வச்சு நிக்கிறேன். என்ன பண்ண போறப்பா? உண்மை வந்துச்சு பாத்தியா? அரட்ட மாட்டீங்க. பார் பாம் எடுத்து வந்து அப்படியே நடு மண்டையில போட்டு உன் மண்டைய பொழுதுறோம் பாத்துக்க. குடும்பத்தை பிரி பாக்குறியா? தலை மேல கைய வச்சா தீப்பொறி பறக்கும். ஏய் அங்கங்கடா தீப்பொறி பறக்கிற மாதிரி இருக்குது, கை வச்சுன்னு போனா வழுக்கிற மாதிரி இருக்குதுடா. ஓ கிண்டல் பட்டாரு இவரு. ஏமா இவகிட்ட வாழாத. ஏண்டா உனக்கு நான் என்னடா பாவம் பண்ண? சும்மா போறவனை கூப்பிட்டு என் குடும்பத்தை பிரிக்க பாக்குற? அவரு உண்மையதான் சொல்றாரு. நீ வந்து நிறைய பொம்பளைங்களை வச்சுட்டு என்ன கழட்டி விட பாக்குறியா? ஏய் நான் கழட்டி விடுவோம் பாக்கல, தூக்கி போடுவோம் பாக்கலடி. கம்முன்னு வாடி, இருக்கிற வேலையை போய் பாப்போம். நான் வரமாட்டேன். எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். நான் முக்கியமா, அந்த 4 பேரும் முக்கியமா? 4 பேருக்கு தான் முக்கியம். பார் அவரே சொல்லிட்டாரு. அவன் தாண்டி சொன்னா, நான் சொன்னா? உனக்கு அந்த 4 பேர் தான் முக்கியம், அதனாலதான் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. ஏய் எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த 4 பேரு? இந்த 4 பேர் தான். இதுதான் நானு, அந்த 4 பேரும் அவங்க. பைத்தியக்காரி கூட தெளிவு வச்சிடலாம். இந்த மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பேசுற பாரு, உள்ள தெளிவு வைக்க முடியாது.
நல்ல வாய்ப்பு கிடைக்குதப்பா, ஏன்பா இது மாதிரி எல்லாம் பண்றா? யோ கம்னரியா. இங்க பார், பொண்டாட்டி இல்ல தொல்லை இல்ல, நான் ஜாலியா இருக்கிற பெருக்கு. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ பேசாம இவன மாதிரி வந்துடலாமா? நல்லாதான் இருக்கும். என்ன யோசிக்கிற? நான் முக்கியமா அந்த 4 பேர் முக்கியமா? சப்போஸ் நான் பதிலுக்கு அந்த 4 பேர் தான் முக்கியம்னா நீ என்ன பண்ணுவ? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நீ எனக்கு தேவையே இல்ல. எனக்கு நீ முக்கியம் இல்ல, 4 பேர் தான் முக்கியம். பாத்தியா பாத்தியா அண்ணா, எங்க பாத்தியா நான் அக்கிரமத்தை? நான் தான் சொன்னேனம்மா, அவன் விட்டுட்டு போயிடுவான். இப்ப என்னென்ன பண்றது? என்ன போக சொல்றாருண்ணா? நீ போறதுதான் நல்லது, இல்லைன்னா 4 பேர் வீட்டுல எடுத்து வச்சிருவான். வீட்டுல இருந்து வச்சிருவானா? ஆமா, டைவர்ஸ் கொடுத்து சொத்து பிரிச்சு வாங்க. உன்னை பாத்துக்கிறிய? டைவர்ஸ் தான். போடி போடி போடி, 4 பேருன்ட்டு அவன் பேச்ச கேட்டு போறல போ. என்னடா தம்பி, உன் வாழ்க்கைக்கு மேல சந்தோஷம் தான்டா. ஒரு விதத்துல அதான் கரெக்ட் தான். ஆனா உக்காந்த இடத்துலயே குடும்பத்தை பிரிக்கிற பாரியா, நீ செம்ம ஆள் தான்யா. நல்லா சந்தோஷமா வந்தீங்க, உங்க குடும்பத்தை பிரிச்சுட்டானா எங்க அப்பா? உங்க அப்பன் தானா? சரி, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல? கல்யாணம் ஆகி மறுநாள் பிரிச்சுட்டான். என் பொண்டாட்டி ஓடி போச்சு. அப்ப அந்த ஆள் பொண்டாட்டி இவன் பிறந்த உடனே அவளை தெரிச்சிட்டேன். தெரித்திட்டியா இல்ல உன் தொல்லை தாங்க முடியாம அதான் ஓடிச்சா? அதான் உண்மை. எல்லாம் விட்டு போய் கலக மட்டும் வந்து சண்டை போடுவாங்க. வா, இவ்வளவு பெரிய கழக மூட்டிய நான் பார்த்ததே இல்லடாப்பா. சரி, கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். நாத்தலா, பொண்டாட்டியை தெரித்த சங்கத்துல நீயே சேர்த்துக்கிறியா? அப்படின்னு சங்கம் இருக்கா? உருவாக்கிடுவான். தலைவர் நானு, துணை தலைவர் நீய. ஓகே தல. என்ன தலா? கோயித்தல. சரி வா தல, நம்ம போலாம். ஏப்பா, ஒரு குடும்பத்தை பிரிச்சாச்சு, இன்னொரு குடும்பம் எதனா வர்தான்னு பாக்கலாம். உங்க குடும்பமா? அடப்பா ஆவி.